ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது சொல்ல வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இதை சொல்லலாமா இல்லை சொல்லக்கூடாதா அப்படின்னு யோசித்து நம்ம சொல்லணும். அதனால தான் கவியரசு கண்ணதாசன் சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லைன்னு சொன்னார். நீங்கள் சொல்லாமல் வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு எந்த விலையும் கிடையாது. விலை மதிப்பற்றது சொல்லாத சொல்லுனா என்ன அர்த்தம்? பேசாமல் இருறான்னு அர்த்தம், மௌனமாக இருன்னு அர்த்தம். பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பேசாமல் உட்காந்துருக்கலாம். கண்டமேனிக்கு பேசி அடுத்தவங்களை தொந்தரவு கொடுக்கறத விட ஒரு கனிவான பார்வையோடு உட்காந்துருக்கிறது அது 1000 கோடி அர்த்தங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும், அதை கவனமாக கையாளணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு வாத்தியார் வந்து மாணவர்களுக்கு வித்தியாசமான முறையில் வகுப்பு நடத்துகிறதுல ரொம்ப கெட்டிக்கார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையில் பாடம் நடத்தணும்னா அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவர். சில நேரங்களில் சில அதிகப்படியான ஆர்வக்கோளாறுகள் அதிகப்படியான தொந்தரவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் வந்து இன்றைக்கி நான் பாடி பாடம் நடத்த போகிறேன் அப்படின்னு. ஏற்கனவே அவர் பேசினாலே கரகரன்னு தான் கேட்கும். பாடினார்னா எப்படி இருக்கும்? சரிங்க சார்ண்ணா. அவர் விடாமல் பாடுறார். கண்டமேனிக்கு ராகத்தில் பொருந்தாமல் தாளத்தில் பொருந்தாமல் அவர் வாட்டுக்கு இழுத்து 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 கரகரன்னு பாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாரசமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது, வாத்தியார்கிட்ட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படா இருந்துச்சு? பிரமாதம் சார் அப்படின்ட்டாங்க, போயிட்டார். மறுநாள் ஒரு நாள் ட்ரை பண்ண அந்த டெக்னிக்கை மறுநாள் செய்ய மாட்டார். அதனால் நீங்கள் தைரியமாக மறுநாள் வகுப்புக்கு போனாங்க பசங்க. இவர் வந்து உட்காந்தார். பாரு, நேற்று எப்படி இருந்துச்சு வகுப்பு? நேற்று மாதிரியே அதே டைப்பை இன்றைக்கும் கண்டினியூ பண்ணலாம், ரிப்பீட் பண்ணலாம்னு கிட்டிருக்கேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பையங்களை பார்த்து கேட்டார். உடனே ஒருத்தன் சொன்னான், சார் உங்களை பாடையில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது சார் அப்படின்னா. என்னதே அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் பாடையில் பார்க்குறதுனா அர்த்தம் வேறு, கிராமங்களில் பாடையில் பார்க்குறதான்னார். இல்லை சார் நீங்கள் பாடும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க சார், அதை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு அவரை சொல்லி சமாளித்தாங்க. அது ஆசிரியராக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி ஒரு அளவோடு பேசி பழகணும். மாணவர்கள்ட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள்ட்ட அது வகுப்பறைகளில். இன்னொரு வகுப்பறை அவர் வந்து வித்தியாசமானது தான். அவரும் வித்தியாசமான வாத்தியார். அது என்ன வித்தியாசமான வாத்தியார்னால், வகுப்புக்கு வருவார், பாடம் நடத்துவார். எவனா ஒருத்தன் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டான்னு வச்சுங்க, எவனா ஒருத்தன் தொந்தரவு பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டான்னு வச்சுங்க, அவனை விட்டுருவார். இந்த சத்தம் போட்டவனை விட்டுருவார், தொந்தரவு பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்ட சேட்டைக்காரனை விட்டுருவார். ஒரு வகுப்பில் 60 பேர்னால் அந்த ஒருத்தனை விட்டுவிட்டு மிச்சம் 59 பேரையும் வெளுன்னு வெளுத்துப்பிடுவார். அடி எல்லாத்துக்கும் சகட்டு மேனிக்கு. அதனால் எல்லோரும் பயந்துக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் சேட்டை பண்ணாலும் எல்லாருக்கும் அடி விழுகுதில்ல, அதனால் பயந்து போயிருப்பான். அவர் என்னென்னா கையில் அன்னைக்கு உள்ளே நுழையும் போது ஒரு பெரிய கம்பு வேறு கொண்டு வரார். அதை அடித்து சாட்டை கம்பு அடி பயங்கரமாக இருக்கும். அதை கொண்டு வந்து அப்படி வச்சுட்டு வகுப்பு ஆரம்பிக்கிறார். ஒருத்தன் ஊன்னு கத்திட்டான். ஏன்னா அடி அவன் வாங்க போகிறதில்ல, மற்றவங்க தானே வாங்க போகிறாங்க. சந்தோஷமாக வந்து அவன் அப்படின்னா, இவர் எப்பயும் என்ன பண்ணுவார்னா அந்த சத்தம் கேட்டோடனே அடிக்க ஆரம்பிச்சிருவார். இன்றைக்கி என்ன பண்ணாருன்னா அப்படியே அமைதியாக பார்த்துட்டு, யார்ரா சத்தம் போட்டவன்? ஆமாம் எந்திரி அப்படின்னார். ஆம்பளையாக இருந்தால் எந்திரி அப்படின்னார். அவன் வந்து தான் அடிக்க மாட்டார், மற்றவங்கள தானே அடிப்பார். அதனால் அவன் தைரியமாக எந்திரிச்சான். நான் தான் சார் அப்படின்னா. அப்படியா, வா அப்படின்னார். என்னடா இது, மிச்சம் 59 பேரை அடிக்காமல் நம்மளை கூப்பிட்றாருன்னு பயந்துக்கிட்டு போனான். அந்த பெரிய சாட்டை கம்பு இருக்குல்ல, அதை எடுத்து கையை நீட்டு அப்படின்னார். ஐயோ நம்மளை அடிக்க போகிறாருன்னு கையை நீட்டினான். இந்த கம்பை இவர் நீட்டினார். ஒரு பக்கம் பிடிச்சான். இவர் இந்த கையில் பிடிச்சிருக்காரு. அவனை திருத்தணும்னு முடிவு பண்ணிட்டார். அதாவது அடித்து திருத்துறத விட புதுவிதமாக வித்தியாசமான அணுகுமுறையில் அடிக்காமல் அறிவு சொல்லி திருத்துறது அப்படின்னு முடிவெடுத்துட்டார். முடிவெடுத்துக்கிட்டே, இங்கே பார், இப்போ நான் ஒரு கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல். நீ அந்த பக்கம் கம்பை பிடிச்சிருக்க, நான் இந்த பக்கம் பிடிச்சிருக்கேன். இந்த குச்சியின் ஒரு முனையில் ஒரு முட்டாளின் கை இருக்கிறது, அது யார், எந்த நுனியில் அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது அவனை முட்டாள்னு சொல்ல வர்றாரான். அதை அவன் ஒத்துக்கிட்டான்னா அவன் திருந்திடுவானான். இவராக கற்பனை பண்ணி கேட்குறார். அவன் கேட்டான், பாருங்க, என்னையா சொன்னீங்க,
இந்த குச்சியின் ஒரு முனையில் ஒரு முட்டாளின் கை இருக்கிறது. அது எந்த பக்கம்னு தானே கேட்குறீங்க. நான் அந்த பக்கம்னு சொன்னால் என்ன நினைப்பீங்க? நான் இந்த பக்கம் இருக்கேன்னு சொல்லணுமா? அது எந்த நுனி அப்படிங்கிறது உங்கள் பக்கம்தான் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான் பாருங்கள். எல்லாரும் சிரிச்சிட்டான். ஒரு நுனியில் ஒரு முட்டாளின் கை இருக்குன்னா இந்த பக்கம் அந்த நுனின்னு சொல்லிட்டான்னா வாத்தியாரை முட்டாளா ஆக்கிவிடுவான் அவன். அது கவனமாக சொல்லணும். அப்படி சொல்லாமல் இவரை அறிவோடு திருத்தறின்னு சொல்லி அங்கே அவமானப்பட்டு அவர் உட்கார வேண்டிய சூழ்நிலை அப்படி வந்துருச்சு. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.